அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லைட்ன்ற டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அந்த லைட் அப்படின்றது கொஞ்சம் நம்ம பெரிய டாபிக்கா பார்க்க போறோம். இதுல எதெல்லாம் ஃபுல்லா உள்ளடக்கி நம்ம பார்க்குறோம், இந்த சிங்கிள் நோட்ஸ் நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைட்னா அதுல இருக்கக்கூடிய ரே, இதை பத்தி மொத்தமே கம்பைன் ஆகி நம்ம பார்க்க போறோம். அதை விரிகதிர்னா என்ன, அதுக்கப்புறம் பார்க்கும்போது குவிக்கற்றைனா என்ன, இதை பத்தி முழுமையா பார்த்துட்டு போறோம். அதுக்கடுத்து பார்க்கும்போது விஷன்ல பார்க்கும்பொழுது நம்ம எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கலர்ல இருந்து இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து பார்க்கும்போது ஆப்டிக்ஸ், இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்தது தான் ஒளியியல் அப்படின்ற பாடப்பகுதி. இந்த ஒளியியல்ன்ற பாடப்பகுதியில் இருக்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போறோம். சரிங்களா? ஒளி அப்படின்றதுல ஒளி மூலம்னா என்னன்னு நம்ம இனிஷியேட்டா நம்ம தெரிஞ்சுக்க உண்டான விஷயம் கடமை விட்டுருக்கோம். என்னன்னா, ஒளி அப்படின்றது ஒளி மூலங்கள்னா எதெல்லாம் லைட்டை எமிட் பண்ணுதோ இது எல்லாமே ஒளி மூலங்கள். இந்த ஒளி மூலங்களை நம்ம பேசிக்கா இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். என்னென்ன வகையா பிரிக்கலாம் அப்படின்னா, இயற்கையான ஒளி மூலங்கள், செயற்கையான ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ ஒளியை உமிழும் பொருள்கள் எல்லாமே நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்னா ஒளி மூலங்கள். ஆப்ஜெக்ட்ஸ் which are able to emit light are known as light source அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது. அது இயற்கையா லைக் தட் நம்ம சூரியன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நம்ம செயற்கையா ஒரு டார்ச் லைட்டு இல்ல எதுவா இருந்தாலும் சரி, சில உயிரினங்கள் கூட ஒளியை உமிழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்குது. நம்ம அன்றாட வாழ்வுல ஒரு தடவையாவது கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம். மின்மினி பூச்சி எடுத்துக்கலாம், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சில உயிரினங்கள், சில தாவர இனங்கள் கூட பார்க்கும்போது ஒளியை உமிழக்கூடியதா இருக்கு. ஸோ இதை இரண்டு பகுதிகளா நம்ம பிரிக்கலாம். என்னென்ன பகுதிகளா நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னதுதான் ஒன்னு இயற்கை ஒளி மூலங்கள், செயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்றது. என்னென்ன அப்படின்னா, இந்த இயற்கை ஒளி மூலங்களுக்கு உண்டான அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல எதனா ஒண்ணு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இவற்றில் செயற்கை ஒளி மூலங்களில் தவறானவற்றை தேர்வு செய்க, இயற்கை ஒளி மூலங்களில் தவறானவற்றை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் பேசிக்கா கேட்கறதுன்னு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இயற்கை ஒளி மூலங்களுக்கு எக்ஸாம்பிளா எதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த சூரியன் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது பிரைமரி லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முதன்மை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? வெப்பத்திலையும் பார்க்கும்போது முதன்மையா அதை தான் நம்ம சொல்லுவோம். அதே போல லைட் ஒளியை பொறுத்தவரையிலும் அதை தான் நம்ம முதன்மை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே போல நட்சத்திரங்களும் பார்க்கும் பொழுது இயற்கையான ஒளி மூலங்கள். ஆனா இதுல மட்டும் ஒரு எக்ஸப்ஷனான ஒரு கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நிலவு. சார் நிலா கூட இயற்கையா தான் சார் லைட்டை எமிட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுப்படையான ஒரு கருத்தை நம்ம முன்வைக்க கூடாது. ஏன்னா அதை முழுமையா நம்ம கற்றுக்க போறோம். நிலா அப்படின்றது இயற்கையா ஒளி தன்னைத்தான், அதாவது உமிழக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. அது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை மட்டும் தான் அது இருக்கு. அப்போ கம்பல்சரி இந்த நிலவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒளி உமிழும் மூலங்கள் அல்ல. அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கடுத்து உயிரி ஒளிர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பதான் சொன்னோம். உயிரினங்கள் ஒளியை உமிழக்கூடிய பண்பை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுமே பயோலுமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது என்னென்னலாம் இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இந்த உயிரினங்கள் ஒளியை உமிழக்கூடியதுல மின்மினி பூச்சி, ஃபயர்ஃபிளைஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதுக்கடுத்து ஜெல்லி ஃபிஷ், ஆழ்கடல் இருக்கக்கூடிய சில தாவரங்கள், அதான் உங்களுக்கு புரிதலுக்காக அந்த காட்சிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நைட் டைம்ஸ்ல ஆழ்கடல்ல எமிட்டிங் ஆகக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மை கொண்ட தாவரங்களா இருக்கு. அதுக்கடுத்து சில நுண்ணுயிரிகள், சரிங்களா, சில மைக்ரோ ஆர்கானிசம் பார்க்கும்பொழுது லைட்டை எமிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்குதா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இயற்கையாவே ஒளி உமிழக்கூடிய அந்த சோர்ஸுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அது என்ன சார் ஆர்டிபிஷியல்? இயற்கையா இல்லாம நம்ம செயற்கையா நம்மளா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கலாம். அது வெப்பத்தின் மூலமாக இருக்கலாம், வாயுக்கள் மூலமாக இருக்கலாம்,
ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய அது என்னென்னலாம் இருக்கு, அந்த செயற்கையா நம்ம ஒளியை உமிழக்கூடியது வந்து மேலும் 2 வகையா பிரியும். என்னென்ன அப்படின்னா வெப்ப ஒளிமூலங்கள், வாயுவிறக்க ஒளிமூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வகைகளை பத்தின நம்ம விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்ல எரியும் மெழுகுவர்த்தியை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது சுடர் விளக்க சொல்லலாம், நியான் விளக்கு, சோடியம் விளக்கு, இது எல்லாமே பார்க்கும் பொழுது செயற்கையான ஒளிமூலங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். கேண்டல் முதல் கொண்டு அந்த லேம்ப், நியான் லேம்ப்ல இருந்து எல்லாமே சோடியம் லேம்ப் வரையும் இது எல்லாமே ஆர்டிபிஷியல் லைட் சோர்ஸ் அப்படின்றது. ஆர்டிபிஷியல் அதாவது இது எக்ஸெப்டடா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆர்டிபிஷியல். இதுல எந்த கன்ஃபியூஷன் ஏற்படாது நமக்கு. ஆனா இதையே 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க அனதரா. செயற்கை ஒளி மூலங்களை மேலும் 2 வகைகளா பிரிக்கப்படுது. அது என்னென்ன வகைகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்பர் 1 வெப்ப ஒளி மூலங்கள், தெர்மல் லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது வெப்ப ஒளி மூலங்கள். அதுக்கடுத்து வாயுவிறக்க ஒளி மூலங்கள், வாயு கேஸ் டிஸ்சார்ஜ் லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த வெப்பத்தினாலோ அல்லது வாயுக்கள்னாலோ கண்டிப்பா ஒரு ஆர்டிபிஷியலான லைட் சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனாலதான் 2 வகைகளா பிரிக்கப்படுது. இதுல எளிமையான ஒரு விஷயங்கள், நமக்கு டெஃபினிஷன் தேவைப்படாத ஒரு விஷயம்னா அந்த வெப்ப ஒளி மூலங்கள். வெப்பத்தால நமக்கு ஒரு லைட் சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது வெப்ப ஒளி மூலம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கேண்டில் சொல்லலாம், எக்ஸெட்ரா, அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இதுல கொஞ்சம் நம்ம முனைப்பா பார்க்கக்கூடியது எது அப்படின்னா வாயுவிறக்க ஒளி மூலத்தை வந்து கொஞ்சம் முனைப்பா பார்க்கணும். நம்ம புத்தகத்தில கூட பார்க்கும்போது பள்ளிப்பாட புத்தகத்துல பாக்ஸ் டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கொடுப்பாங்க. அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதுல ஒரு 3 விதமான கொஸ்டினை இன்பில்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, நம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய குழல் விளக்குகள், இப்ப இருக்கக்கூடிய எல்இடி லைட் கிடையாது. சில காலங்களுக்கு முன்னாடி அந்த குழல் விளக்கு டியூப் லைட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். அந்த டியூப் லைட்ல மின்சாரம் செல்லும் பொழுது அதுல என்ன ரியாக்ஷன் நடைபெறுது, சரிங்களா? அதுல என்ன வாயு வந்து தூண்டப்படுது, நம்பர் 1 கொஸ்டின். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் அதுல தூண்டப்படக்கூடிய வாயுவால என்ன ஒளி கதிர்கள் வந்து அங்க உருவாகுது. அத்தகைய ஒளி கதிர்கள் உருவான பிறகு அந்த கதிர்கள் ரொம்ப பிரகாசமா வெண்ணிறத்தை வந்து நமக்கு ஒளியா கொடுக்கறதுக்கு அந்த டியூப்லைட்டுக்கு உள்ள என்ன கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்குன்ற 3 விதமான விடைகளை உள்ளடக்கினதை ஒரு பாக்ஸா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை கமெண்ட்ல வந்து நீங்க அந்த ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, அதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செயற்கை ஒளி மூலத்தை பத்தின விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. அதனுடைய வகைப்பாடுகளும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய வெப்ப ஒளி மூலம்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வெப்ப ஒளி மூலம் அப்படின்னா அதிக வெப்பநிலையில வெப்பப்படுத்தும் போது அதுல இருந்து ஒளி நமக்கு வருது அப்படின்னா அது வெப்ப ஒளி மூலம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு டெஃபினிஷன் பெருசா தேவைப்படாது. எல்லாருமே டே டு டே லைஃப்ல நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சரிங்களா? அது கேண்டலா இருக்கலாம், எக்ஸெட்ரா எது ஒன்றா இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு லைட் எமிட்டிங் வந்து அதிகமாக when heated high temperature, நமக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும்போது, சரிங்களா, திஸ் எமிட் லைட் when heated at high temperature, அதிக வெப்பநிலை போகும் பொழுது அது வந்து என்ன பண்ணும், ஒளியை வந்து உமிழும். ஸோ இதுதான் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இதை நம்ம பேக்ரவுண்ட் நாலேஜ்ல தெரிஞ்சு வச்சுக்கினா போதுமானது. ஆனால் பேசிக்காக அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து இது கொஞ்சம் நமக்கு கொஷின் ஏரியா. இந்த கொஷின் ஏரியாவை நம்ம கொஞ்சம் முனைப்பா நம்ம பார்க்கணும். என்னன்னா நான் சொன்னேன் அப்படின்னா, என்ன வாயுவை தூண்டும், என்ன கதிர்கள் வந்து அங்க உருவாகும், அதுல என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, வாயுவிறக்க ஒளி மூலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த வாயுவிறக்க ஒளி மூலங்கள் அப்படின்னா குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் மேல மின்சாரம் வந்து செல்லும் போது, மின்சாரம் வந்து முதல்ல அதை பத்தின ஒரு மின்சாரம் வந்து செல்லுது, சரிங்களா? குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் மேல மின்சாரம் செல்லுது. அப்படி செல்லும் பொழுது அதுல என்ன ஏற்படும் அப்படின்னா மின்னிறக்கம் ஏற்படும். அப்படி மின்னிறக்கம் ஏற்படுறதால என்ன எதை உமிழும் அப்படின்னா ஒளி, லைட். லைட்டை வந்து அது எமிட் பண்ணக்கூடிய இந்த செயல்முறை தான்
என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வாயு இறக்க ஒளி மூலம் அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் டிஸ்சார்ஜ் லைட் சோர்சஸ். மின்சாரம் குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுக்கள் மீது செலுத்தப்படும் பொழுது அதில் மின்னிறக்கம் நடைபெறுவதன் காரணமாக ஒளியை உமிழக்கூடிய நிகழ்வு தான் வாயு இறக்க ஒளி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இதை பத்தின டெஃபினேஷன் நம்ம புரிதலுக்காக நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பிக்டோகிராஃபிகளோட சேர்த்து நம்ம கொடுத்தோம். ஸோ இதோட டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக ஸ்லைட்ல கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட வாயுவின் மேல செலுத்தும் போது என்ன நடைபெறும்? அந்த இடத்துல மின்னிறக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடைபெறும். மின்சாரம் அந்த வாயுவின் மேல இறங்குவதுதான் மின்னிறக்கம், அவ்வளவுதான். அதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஒளி. பாசிங் த்ரூ சர்டைன் கேஸ் அட் வெரி லோ ப்ரெஷர் டிஸ்சார்ஜிங் ஏ ப்ரொடியூஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அதாவது வாயு குறைந்த அழுத்தம் கொண்ட அந்த வாயுவின் மேல கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது அதுல டிஸ்சார்ஜிங் ஏற்படக்கூடியதுனால அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கு என்னது? நியான் விளக்கும் ஒரு வாயுவால ஏற்படக்கூடியதுதான். அதே போல சோடியம் ஆவி விளக்கும் அதேதான். அதுக்கடுத்து பார்க்கும்போது குழல் விளக்கு. இதுல குழல் விளக்கு அப்படின்றத நான் கொஸ்டினா உங்களுக்கு கேட்டிருந்தேன். குழல் விளக்குல என்ன வாயு தூண்டப்படுது, என்ன கதிர்கள் வந்து உருவாகுது, அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஸோ அதுக்கு உண்டான விடை நம்ம கொடுக்குறோம். குழல் விளக்கு வீடுகளில் பயன்படுத்துவது. இதுல இருந்து கொஸ்டின் வந்து பாக்ஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் இங்க பார்க்கலாம். குழாயின் வழியே மின்னோட்டம் செல்லும் பொழுது பாதரச ஆவியை தூண்டுகிறது. நம்பர் 1 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அதுதான். when current flow through the tube light இல்ல tube stimulate the mercury vapor. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்னது? stimulate the mercury vapor. பாதரச ஆவியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணிடும். நம்பர் 1 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நம்பர் 2 குறைந்த அலைநீளம் கொண்டுள்ள புற ஊதா கதிர்களை உருவாக்கும். சரிங்களா? அல்ட்ரா வயலட் ரே, புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அந்த யூவி ரேஸ் எப்படி இருக்கணும்? அதாவது லோ வேவ்ல, இதெல்லாம் ஷார்ட் வேவ்ல தான் இருக்கக்கூடிய யூவி ரேவை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணது எப்படி? ரொம்ப வெள்ளொளியா பிரகாசமான ஒளியை வந்து இருளை நீக்கக்கூடிய ஒளியா நமக்கு தருது. அப்ப அதுல என்ன கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாஸ்பரஸ், டியூப் கோட்டட் வித் பாஸ்பரஸ் அப்படின்ற கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சில்வர் கோட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மறந்து இதுல நம்ம கொடுத்துருவோம். சில்வர் கோட்டிங் வந்து பார்க்கும்பொழுது வாகனங்களுடைய முகப்பு விளக்குல கொடுக்கப்பட்டதுதான் சில்வர் கோட்டிங். நம்ம டார்ச் லைட் எல்லாம் கொடுக்கறது அதுல சில்வர் கோட்டிங் கிடையாது. அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்போ இதுல 3 விதமான ஆன்சர் இருக்கு. 1 பாதரசாவி மெர்க்குரி வேப்பரை ஸ்டிமுலேட் பண்றது, அதாவது ஷார்ட் வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய யூவி ரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அது அந்த டியூப்ல என்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்க? பாஸ்பரஸ் கோட்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் உள்ளடக்கியதை தான் நம்ம புக்ல பாக்ஸ் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் முனைப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியப்படுது. நெக்ஸ்ட் இவர் இந்த அறிவியலாளர் ஹல் ஹசாம் ஹயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த அறிவியல் அறிஞர் என்ன பண்றாரு? ஒரு 3 விஷயத்துல தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பு கொலாபரேஷனை கொடுத்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒளி வந்து நேர்கோட்டு பண்பினை பெற்றிருக்கு அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து வைக்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஒளியின் நேர்கோட்டு பண்பு அப்படின்னு சொல்றதான் ஒளியின் முக்கிய பண்பா வந்து வருங்காலங்கள்லையும் அதை அவர் சொன்ன அந்த கணம் முதல் தொன்று தொட்டா வழங்கப்படுது. இந்த விஷயத்த ஒளியின் நேர்கோட்டு பண்பினை முதல்ல சொன்னது இவர் தான். இவர் எதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொலாபரேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பங்காற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லைட், விஷன், ஆப்டிக்ஸ், இந்த 3 விஷயம், ஒளி, காட்சி, ஒளியியல், இந்த 3 விஷயத்துல பங்காற்றியவர் அப்படின்ற பெருமை இவருக்கு தான் சாருது.
அதுக்கடுத்து ஒளியின் நேர்கோட்டு பண்பு. ஏன்னா நம்ம பிசிக்ஸை பார்க்கும் பொழுது அறிவியலாளர்களின் கண்டுபிடிப்புகளும் அறிவியல் அறிஞர்களுடைய பெயர்களும் வந்து கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. நம்ம பாடத்தை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அறிஞர்களை நம்ம கம்பல்சரி படிச்சிருக்கணும். அப்ப பார்க்கலாம். இந்த அல்-ஹசாம் அயத்தம் அப்படின்றவர் ஒளியின் நேர்கோட்டு பண்பினை முதலில் கண்டறிந்தவர். ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பினை ஃபர்ஸ்ட் கண்டறிகிறார். ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பை வந்து கண்டுபிடிக்கிறார். அதுதான் த மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அதனுடைய முக்கிய பண்பு என்னது? அந்த ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒளியினுடைய முக்கிய பண்புன்னு சொல்றது நேர்கோட்டு பண்பு அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல இவர் வந்து என்ன பண்றாரு, எடுத்துரைக்கிறாரு. ஸோ இந்த ஒளியியல் அப்படின்ற டாபிக்ல இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுவார். சரிங்களா? இவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு விஷயம் முதல்ல சொன்னது அதுதான், அதுக்கப்புறம் எடுத்துக்கினாங்க. சரி, இவர் சொன்ன இந்த ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது எல்லாத்தையுமே ஒரு விளக்கக்கூடிய ஒரு வகையில அமைஞ்சதுதான் நமக்கு ஊசி துளை கேமரா, பின் ஹோல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலத்திலேயே இந்த பின் ஹோல் கேமரா அப்படின்றது சூரியனுடைய இயக்கம், அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய எல்லா விஷயத்தையுமே இங்கிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்ததாக வந்திருக்கு. இது வந்து ஒரு நான் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியதை வந்து கேப்சர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. இதை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கார் டிரைவிங் கூட நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அப்படியே இதுதான், சரிங்களா, ஏபிசி ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் அப்படின்ற மாதிரி சொல்றதை விட ஒரு பழைய கார்ல கூட உட்கார வச்சு இதுதான் அப்படின்னும் பொழுது ஒரு புரியும். அப்போ டைரக்டா நேர்கோட்டு பண்புனா இதுதான் ஒளியினுடைய முக்கிய பண்பு அப்படின்னு சொல்றதை விட ஒரு டிவைஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது சரியா புரிதலை ஏற்படுத்தும். அது போலதான் இந்த ஒளியின் நேர்கோட்டு பண்பினை விளக்கறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த ஊசி துளை கேமரா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஊசி துளை கேமரா அப்படின்றது வெவ்வேறான வடிவங்கள் இருக்கு. ஊசி துளை கேமரா அப்படின்றது அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் பெரிய வடிவிலும் இருக்கு. ஸோ அதனுடைய மாடல் தான் இது. இந்த ஊசி துளை கேமரா அப்படின்றது ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி. இம்பார்ட்டன்ட். ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பினை அந்த பண்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான கருவி. பின்ஹோல் கேமரா இஸ் த சிம்பிள் டிவைஸ் which has to understand about the ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் லைட். இந்த ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னா இதுதான். நம்ம ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்றது ஒளி வந்து நேர்கோட்டில் தான் செல்லும், வளைந்து ஒருபோதும் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அல்ல, அதனுடைய இயல்பாகவே அப்படின்ற விஷயத்த உணர்த்தக்கூடியது தான் இந்த கருவி. இந்த கருவி இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலத்திலே இது வந்து அதிகமான பயன்பாடுகளா இருக்கு இந்த ஊசி துளை கேமரா அப்படின்றது. அதே போல அசையாத இருக்கக்கூடிய பொருள்களை தான் இப்போ நம்ம போட்டோ பிடிக்கிறோம் அப்படின்னா வீடியோலாம் எடுக்கலாம். நம்ம எதனா அதுல வந்து எந்த விதமான ஒரு அந்த அசைவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரையறை வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தின விஷயங்கள் பார்க்கலாம். இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்திலேயே சூரியனுடைய இயக்கத்தை பதிவு செய்ய இது பயன்படுத்தப்பட்டதா வந்து ஒரு வரலாறு தனியா இருக்கு. சரிங்களா? தொழில்நுட்பம் எதுவுமே வளர்ச்சி அடையாத அந்த காலத்திலேயே சன்னுடைய மூவ்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டதா தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது நிலையான பொருள்களை வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஒரு பர்மனண்டா ஒரு பொருள்னா அதை பண்ணலாம், அது ஒரு ஷேக்கிங்கா இருந்துச்சுனாக்கா அதை வந்து எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கடுத்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், அந்த காலகட்டத்திலேயே பார்க்கும்பொழுது சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கறதுக்காகவும் பர்டிகுலர்லி அதை பதிவு செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு டிவைஸை தான் இது இருக்கு. சரிங்களா? அதை அப்சர்வ் பண்றதுக்காகவும் ரெக்கார்டிங்காகவும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒளினா என்ன, ஒளியினுடைய மூலம்னா என்ன, ஒளி மூலத்தினுடைய வகைகள்னா என்ன, அந்த ஒளி மூலத்தினுடைய வகைகள் இதெல்லாம் இருக்குன்ற விஷயங்கள், இந்த ஒளியை பத்தின பங்களிப்பு, அதை ஆய்வுகளை பற்றி பங்களிப்பு சொன்னது யாரு, அந்த பங்களிப்பு சொன்னதுல இருந்து கண்டுபிடிச்சதை விளக்க உதவக்கூடிய கருவிகள் வரையும் நம்ம பார்த்தோம்.
இப்போ இதனை தொடர்ந்து எதை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா, இதுல ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன இருக்கு? கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னும் பொழுது, அதாவது சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே சூரியன் வருமா, இல்ல சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையே பூமி வருமா, இல்ல இதுல எதனா மாத்தி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு தடவையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு இருக்கிறதுல 2 கிரகணம் தான் இருக்கு. ஒன்னு சந்திர கிரகணம், இன்னொன்னு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு புரிதலோட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன ஷார்ட்கட்டோட இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம அதை எளிமையா பார்த்துக்கலாம். ஒன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா இன்னொன்னு என்னைக்குமே மறக்காது. அதனை பத்தின விஷயங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஒரு பாக்ஸ், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல ஒரு பாக்ஸ் பீஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். லைட்டுடைய வெலாசிட்டில காற்றிய அந்த லைட்டுடைய ஒளியினுடைய வேகம் எவ்வளவு அப்படின்னா, பர் செகண்டுக்கு ஒரு பர் செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகிறதாகும். அந்த லைட்ல இந்த காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது நிறங்களை பேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுவும் சேர்ந்தது தானே. அந்த நிறங்கள்ல ரொம்ப ஹை வேவ் லென்த்தா இருக்கிறது ரெட்னும், லோ வேவ் லென்த்தா இருக்கிறது வயலட்னும். ஸோ அதே கலர்லேயே நம்ம கொடுத்துருப்போம் புரிதலுக்காக. ஸோ அதுதான் கண்ணுறு ஒளியிலேயே குறைந்த அலைநீளம் கொண்டது, கண்ணுறு ஒளியிலேயே ரொம்ப அதிக அலைநீளம் கொண்டது இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சிவப்பு, ஊதா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகாலுக்காக நம்ம பார்க்குறோம்.